கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ கவுண்டபிள்னால் நமக்கு என்னென்னு தெரியும், எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அது கவுண்டபிள். ஸோ எண்ணத்தக்கது. அன்கவுண்டபிள்னால் கணக்கிட முடியாதது, எதெல்லாம் நம்மளால் கணக்கிட முடியாததோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இதில் இப்போது பிக்சர்ஸ் பாருங்கள். 5 ஆப்பிள் இருக்குது. ஸோ கவுண்டபிள் 1 2 3 4 5 ஆப்பிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இன்னும் ஒரு ஆப்பிள் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே அந்த 5 ஆப்பிள் இதை நம்ம எப்படி சொல்லுவோன்னா ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம், ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதைத்தான் நம்ம சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அதாவது ஒருமை பன்மை. ஸோ இந்த கவுண்டபிள் நவுனுக்குள்ளே என்ன வரும்னா ஒருமை பன்மை வரும். சிங்குலர் ப்ளூரல்னால் ஒருமை பன்மை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டால்ஃபின் இருக்குது. ஸோ அது சிங்குலர் ஒருமை. இங்கே இந்த பிக்சர்ஸில் எவ்வளோ டால்ஃபின் இருக்குன்னா 4 டால்ஃபின் இருக்குது. அது வந்துட்டு ப்ளூரல் பன்மை. நெக்ஸ்ட், இந்த சிங்குலர் ப்ளூரலில் சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் சிங்குலர் ப்ளூரல். அதுதான் வந்துட்டு பேசிக்காக நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு